மிக்ஸி ஜாரில் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் கழுவி ஊற வச்சிருக்கிற பச்சரிசி 1 கப்பு சேர்த்துருவோம். அதுக்கு முன்னால் ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு 1/2 கப்பு, இஞ்சி, 4 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சாச்சு. பவுலில் சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி 1 கப்பு. எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் சூட இருக்கு. தோசையை வாட்டலாம். ஆயில் 1 டீஸ்பூன். 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பிளேட்டில் எடுத்துடலாம். பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.